இன்றைக்கி தாமரையோட அப்டேட் பார்க்கலாங்களா? தாமரை சீடு வந்து மீஷோவில் தான் வாங்கி போட்டேன். மீஷோவில் வந்து 10 சீடு ஒரு சின்னதாக கோகோபீட் 1 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு கோகோபீட் கொடுத்தாங்க. சரி, அதை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தண்ணி ஊற்றி போட்டு வச்சேன். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஒரே ஒரு சீடில் மட்டும் ஒரு க்ரோத் வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து இன்னொரு சீடில் வந்தது. அதுக்கப்புறம் எந்த க்ரோத்தும் இல்லை. சரி, அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் அந்த சீடோட லீஃப்லாம் வந்து கொஞ்சம் பெருசாச்சு. இன்பிட்வீனில் என்ன பண்ணேன், அந்த வளராத சீடெல்லாம் இன்னொரு தடவை ஃபஸ்ட்டு டைமே என்ன பண்ணேன், தரையில் அந்த சீடை நான் கொஞ்சம் தேய்ச்சிட்டு போட்டதுக்கு தான் 2 சீடு க்ரோத் ஆயிருந்தது. க்ரோத் ஆகாத சீடெல்லாம் அகெயின் 1 மோர் டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு இந்த பிளாக் கலர் போய் உள்ளே இருக்கிற ஒயிட் கலர் ஸ்கின் தெரிகிற மாதிரி தேய்ச்சிட்டு போட்டதில் அகெயின் ஒரு 5 சீடு வந்து க்ரோத் ஆயிருந்தது. இந்த ஃபஸ்ட்டு போட்ட சீடுக்கு வந்து ரூட்டெல்லாம் வந்தாச்சு. இவங்கள ரீபாட்டிங் பண்ணி வைக்கணும். சரி, மற்ற சீடெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துடட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் கத்திரிக்காய் செடியில் பூச்சி வந்ததுன்னு இலையெல்லாம் கட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா? அதில் என்னாச்சுன்னா, கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த பூச்சி பசங்கள்லாம் போயாச்சு. இப்போ புதுசாக எல்லா இலையும் அழகாக வந்திருக்காங்க. பச்சையாக பார்க்கறதுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக நான் வச்சது 2 கத்திரிக்காய் செடி. ஒரு கத்திரிக்காயை புதைச்சி வச்சேன். அதில் 2 செடி தான் வந்தது. அதை எடுத்து நட்டேன். ஒரு மிளகாய் செடி தப்பு செடியாக வந்திருந்தது. இப்போ பார்த்தா அந்த மிளகாய் செடியில் 2 புது கத்திரிக்காய் கன்று வந்திருக்குது. அதெல்லாம் எடுத்து ரீபாட்டிங் பண்ணணும். ரீபாட்டிங் பண்ணுறதுக்கு பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். மண்ணெல்லாம் கலந்து போட்டு ரீபாட் பண்ணதோ பாருங்கள். இது ஒரு செடி, அந்த பக்கம் ஒரு செடி வந்திருக்கு. அப்புறம் பப்பாயாவில் கீழே இருக்கிற இலையெல்லாம் மட்டும் கிளியர் பண்ணி விட்டேன். இல்லைன்னா அது மேலே போகணும்ல, கீழே இருக்க இலைக்கெல்லாம் சத்து போயிட்டுருக்கும், க்ரோத்து கம்மியாக இருக்கும். அதனால் கீழே இருக்க இலையெல்லாம் கட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் மயில் மாணிக்கம்னு சீடு கிடைக்கல, ஆனால் காயாக கடிச்சது பச்சையாக, அது போட்டதில் ஒரு மயில் மாணிக்கம் செடி வந்திருக்கு. சாமந்தி பூ பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக பூ தான், சூப்பராக பூத்துருக்குது. சாமிக்கு பறித்து எல்லா பூவையும் வைக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் ரோஜாவில் பார்த்திங்கன்னா நிறைய மொக்கு வச்சுருக்கு. அதில் ஒரு சாமந்தி செடியை நட்டு வச்சுட்டேன், துடுக்க சாமந்தி செடியை. அப்போதைக்கு எந்த க்ரோ பேக்கும் இல்லைன்னு அதில் நட்டு வச்சேன். அதை எடுத்து மாற்றி வேறு க்ரோ பேக்கில் வைக்கணும். லெமன் ட்ரீயில் எவனோ இலையெல்லாம் பூந்து ஆட்டையை போட்டு வச்சுருக்கானுங்க. எவன்னு கண்டுபிடிக்கணும். வெட்டுக்கிளியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனை கண்டுபிடிச்சி வேறு ஏரியாவில் அவனை விடணும். இது பியூட்ரிட் கலரில் இருக்க ரோஸு, நிறைய மொக்கு வந்திருக்கு இந்த தடவை. அதில் ஒரு சாமந்தி பூ மாதிரி இருக்கிற இன்னொரு பூ, இது இலந்த பழச்செடி. பிழைக்குமா பிழைக்காதான்னு கார்டனில் கொடுத்தாங்கல்ல, அந்த செடி தான். கீழேருந்து 3 புதுசாக கிளை வருது, நிறைய துளிர் வந்திருக்கு. நல்லா புழைச்சிக்கிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மணத்தக்காளி கீரை அதுவாக வருது. ஆனால் அந்த தொட்டியில் இருக்கிறது மந்தாரை. அந்த மந்தாரை செடியை மறைச்சிட்டு மணத்தக்காளி கீரை வந்துகிட்ருக்கு. மணத்தக்காளி கீரை வந்தோடனே நம்ம தான் கட் பண்ணிவிடுவோம்ல, அதனால் மந்தாரைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழை மரமும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. 2 மரம், ஒன்று பக்கத்தில் ஒன்று வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் நான் புதுசாக எந்த இதையும் விடலை, ஏன்னா செடி வளராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. இது இஞ்சி பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சமாக சின்னதாக இஞ்சி வந்திருக்கு. பட் அந்த இஞ்சி நல்லா அந்த இலையெல்லாம்